செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் யோகா பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் வழங்கும் தகவல்கள் தொகுப்பாக இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஜம்மு காஷ்மீரின் திறமையான இளைஞர்கள் புதிய தொழில்களில் முன்னோடியான பணிகளை செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யோக பயிற்சி மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய கொடையாகவும் அனைவரும் விரும்பக்கூடியதாகவும் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். உலகின் பிரச்சினைகளுக்கு இந்திய வாழ்க்கை முறையில் தீர்வு காண முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். யோக பயிற்சி மனம், உடல், ஆன்மாவை பலப்படுத்துகிறது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். விமானப்படையின் போர் மற்றும் விண்வெளி உத்திசார் திட்டம் தொடர்பான கல்வி கருத்தரங்கு வரும் 25ஆம் தேதி புதுதில்லியில் நிறைவு பெறுகிறது. இந்த கருத்தரங்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை மத்திய இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வரவேற்றார். சர்வதேச யோகா தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் யோகா தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நமக்கும் சமுதாயத்திற்கும் யோகா என்பது இவ்வாண்டின் யோகா தின கருப்பொருளாகும். தமிழகத்தில் வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற யோகா பயிற்சியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் வழங்கும் தகவல்கள் தொகுப்பாக இடம்பெறுகின்றன. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டை மைதானத்தில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் உள்பட பலர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயிற்சியின் மூலம் உடலில் உள்ள மூட்டுகள் மற்றும் தசைகளுக்கு பயிற்சி, நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுவித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், ஞாபக சக்தி அதிகரித்தல், ஊக்குவிப்பு திறன் மற்றும் செயல்திறனை அதிகரித்தல், உடல், மனம் மற்றும் உணர்வுகளை நிலைப்படுத்துதல், மன அழுத்தம், படபடப்பு ஆகியவை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்களுக்கு தீர்வாக இந்த யோகா பயிற்சி அமைந்திருப்பதாக யோகா பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். வேலூர் கோட்டையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் தென்னிந்திய சிறுநீரகவியல் துறை தலைவரும் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தலைவருமான டாக்டர் டி சவுந்தரராஜன் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். யோகா பயிற்சி குறித்து டாக்டர் சவுந்தரராஜன் கூறும்பொழுது, இந்த வெறும் யோகா என்பது ஒரு மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி என்பதை தவிர்த்து பலவிதமான நோய்களைக்கும் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கர்ப்ப காலத்திலே சிசேரியன் இல்லாமல் எப்படி இயற்கையாக பிரசவிப்பது எப்படி, ஆஸ்மாவுக்கு பயிற்சி எப்படி, சர்க்கரை நோய்க்கு பயிற்சி எப்படி, உடல் பருமனுக்கு பயிற்சி எப்படி என்று வாழ்க்கை முறை பல வகை நோய்களை தீர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் யோகக்கலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதிலே, நாம் மக்களிடம் எடுத்து செல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறும்பொழுது, தனிஷ்கா, நான் அத்தி இயற்கை மருத்துவ கல்லூரியில படிக்கிறேன். இன்னைக்கு உலகளாவிய யோகா தினத்தை நாங்க இங்க வேலூர் கோட்டையில கொண்டாடுறோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, யோகான்றது உலக மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது நம்மளோட உடல், மனம், நம்மளுடைய உள்ளம் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. இது நம்மளோட ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்தும். இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வர நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு யோகா ஒண்ணுதான் நம்மளுக்கு ஒரே சொல்யூஷன். ஸோ எல்லாருமே யோகாவை வீட்டில் செய்யுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லித்தாங்க. நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றுவோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவிக்கையில், நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம், மனநல மருத்துவர், காஞ்சிபுரத்திலிருந்து பேசுறேன். இன்னைக்கு உலக யோகா தினம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சிச்சுவேஷன்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனா பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் மாறும். இத குரோனாலஜிக்கலா பார்த்துட்டு இருக்கும் போது இந்த காலகட்டத்துல சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, அதை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல, அதுக்கான பொறுமை எனக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேர் அதிகமா ஒரு மனநல மருத்துவராய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹேண்டில் பண்றதுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய
ஒரு முக்கியமான முறை அப்படின்றது யோகா. யோகா வந்து ரெகுலரா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்க உடம்பு மட்டும் நல்லா ஆக போறது கிடையாது, மனசும் லேசாகும். உங்க மனசு தைரியத்தை அதிகப்படுத்தும். நீங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாகும். இதெல்லாம் ஆகுறதுனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது டெஃபினட்டா அதிகமாகும். ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைமை வேணும். அந்த மனநிலைமைய கண்டிப்பா யோகா மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும். அனைவரும் யோகா வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனநிறைவு இல்லாம உடல் நலமும் நல்லபடியா ஆகும். நான் காஞ்சிபுரத்துல இருந்து யோகராஜ் பேசுறேன். இன்னைக்கு SSKV ஸ்கூல்ல சர்வதேச லெவல்ல யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆஸ் அ பார்ட்டிசிபெண்டா நான் அதுல பங்கேற்றுக்கினேன். யோகானோட அடிப்படை எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். இந்த குறிப்பிட்ட ஒரு 45 மினிட்ஸ்ல இவங்க கொடுத்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. முழுமையாவும் கத்துக்க முடிஞ்சது. டாக்டர் அரவிந்த் பேசுறேன். காஞ்சிபுரத்துல டயபெட்டாலஜிஸ்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது சர்வதேச யோகா தினம் 9வது வருஷ சர்வதேச யோகா தினத்தை இன்னைக்கு நம்ம SSK மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில சிறப்பா கொண்டாடினோம். சர்வதேச யோகா தினம் 2015 இருந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். 2017 இங்க வந்து ஒரு 500 பேரை வச்சு ஒரு 5 நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ணோம். அதோட இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 100 பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு 50 பேர் வந்து பயணம் அடைஞ்சாங்க. இதுல வந்து யோகா தினம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு இந்த யோகா வந்து உடல் மன நோய்களுக்கு வந்து சிறந்த மருந்தா இருக்குன்றது நிரூபிச்சிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற யோகா பயிற்சியாளர் தெரிவிக்கையில், என் பேர் வந்து ப்ரொஃபஸர் பிரேம்குமார். யோகா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு கலை, சித்தர்கள் கலை. உடம்பு மட்டும் நல்லா இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா முடியாதுங்க. ஸோ யோகாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல், உயிர், மனம் மூணுமே வந்து கலந்து தான் இந்த பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்படும். கர்மாவை பற்றி, இறைநிலையை பற்றி, இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன், கேஸ்ட் அண்ட் க்ரீட். ஸோ இதில் எதுவுமே வந்து மதங்கள் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. ஸோ உடல், உயிர், மனம் மூணுமே நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதன் அமைதியாக இருக்க முடியும். அந்த அமைதி ஒரு மனிதனுக்கு வந்துட்டா அப்போது குடும்ப அமைதி வரும். குடும்ப அமைதி வந்துட்டா சமுதாய அமைதி வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து யோகா இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி IMUவில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்ரி இயர் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. யோகா குழந்தைங்க மட்டும் கிடையாது, எல்லா வயசுலையும் எல்லாருமே எடுத்துக்கிற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ ஒரு அமைதியான ஒரு உலகம் வேணும்னா யோகா கண்டிப்பாக தேவை. நம்ம எல்லாருமே தொடர்ந்து இது ப்ராக்டிஸ் பண்ணணும். Ananya Sharma. IMU Chennai is conducting International Yoga Day every year on 21st June, and every year in the morning itself we come and we do some yoga asanas, and all of them they are like very helpful for us. It like opens our minds, relaxes our bodies, and we feel very relaxed, we feel very happy and joyous kind of, and like it's like a refreshing, a reboot type of a thing for us in our daily lives. For the past 3 years, this is the third time that we are coming here and we are doing the yoga asanas, and every year it's like a total refreshment for us. Ananya Sharma. சர்வதேச யோகா தினத்தை நம்ம ஒவ்வொரு வருடமும் சிறந்த முறையில் கடைபிடித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் 2024. ஸோ யோகா தினத்தினால் நம்மளுடைய மனது, ஆத்மா எல்லாமே ஒருங்கிணைந்து நன்றாக செயல்படுவதற்கு உறுதுணைப்படுத்துகிறது. ஸோ இது எல்லோருக்கும், சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை, சிறந்த விழிப்புணர்வை கொடுக்கின்றது இந்த ப்ரோக்ராம். ஸோ இதை நமக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அவா. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.